எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு தன்னோட குரு சொன்னதை கேட்ட அந்த சீடர் சாதாரண மண்புழு பூச்சியிலேருந்து மனிதர்கள் வரைக்கும் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு சமமாக கருத ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சீடர் ஒரு தடவை ஒரு நகரத்துக்கு போயிருக்காரு. அப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாம் பதறி போய் ஓடி வந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, பட்டத்து யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு, அது நேரம் இங்கே தான் வந்துட்டு இருக்கு, நடுவில் நிற்காத ஓரமா போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்காங்க. இவர் வர்றது இறைவன் தானே, என்ன பண்ணுவாருன்னு நடுவில் நின்றுருக்காரு. பக்கத்தில் வந்த யானை பாகன் ஒதுங்கி போன்னு எவ்வளோ கத்தியும் போகாமல் நடுவில் நின்றுருக்காரு. நேராக வந்த யானை இவரை தூக்கி வீசியிருக்கு. பலத்த காயங்களோட உயிர் தப்பியிருக்காரு. அந்த காயங்கள்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் நேராக போய் குரு கிட்ட கேட்டிருக்காரு, அந்த யானை வடிவில் வந்தது இறைவன் தானே, என்ன எதுக்கு இப்படி தண்டிச்சாரு அப்படின்னு. அதுக்கு குரு சொல்லியிருக்காரு, யானை வடிவில் வந்தது இறைவன் தான், பக்கத்தில் இந்த யானை பாகன் வடிவில் வந்தது இறைவன் தான், அந்த யானை பாகன் ஒதுங்கி போன்னு சொல்லும் போது நீ ஏன் ஒதுங்கி போல அப்படின்னு கேட்டிருக்காரு. சீடன் எதுவும் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நின்றுருக்காரு. எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மைதான், இருந்தாலும் தீயவர்கள்கிட்டேருந்து விலகி இருக்கிறது நல்லது அப்படின்னு அந்த குரு சொல்லியிருக்காரு. தீயவர்கள் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கன்ன வினைப்படு பாலால் கொள்ளல்னு வள்ளுவர் சொல்றாரு. அதாவது கனை அம்பு நேரா இருந்தாலும் அது கொல்லும் வளமை கொண்டது, யாழ் வளைஞ்சிருந்தாலும் அது இன்பமான இசையை கொடுக்கக்கூடியது. அதனால வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் முடிவு பண்ணாலும் அவங்க செயல்களால் அவங்க எப்படி புரிஞ்சுங்க அப்படின்னு பொருள். இந்த சமுதாயத்தில் பசுத்தோல் போர்த்திய புலிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் சரியான நபர்கள் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்களோட மட்டும் நட்புறவோட பழகுங்க.